இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமைச்சர் வேறு கால் பண்றாரு. இப்போ என்ன சொல்றது? சார் சொல்லுங்க சார். என்னத்த சொல்றது? என்ன பண்ணி வச்சிருக்கிற? சார் கரெக்டா தான் ஸ்கெட்ச் போட்டோம். நீ ஸ்கெட்ச் போட்ட லட்சணம் தான் தெரியுது. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓ பொண்டாட்டி வைர நெக்லஸ் வாங்குறது மட்டும் தெரியுது. சூர்யாவை என்கவுண்டர் பண்ண மட்டும் தெரியல. என்னையா ஆளு நீ? டென்ஷன் ஆகாதீங்க சார், அடுத்த தடவை கண்டிப்பா முடிச்சிடலாம். நீ எல்லாம் வாயால வட சொல்றதுக்கு தயார் லாயக்கு. ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் இல்ல. தப்பிச்சு போனவனை கண்டுபிடிச்சு நீ சீக்கிரம் போட்டு தள்ளுற, இல்லனா நான் பொல்லாதவன் ஆயிருவேன். ஓகே சார், ஓகே சார். டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்டரும் நம்பி வந்த எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட உண்மையை மறைச்சு பொய்யான நம்பிக்கை கொடுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஐ எம் சாரி டு சே திஸ். மெடிக்கலா இவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா டாக்டர்ஸ் எல்லாருமே கடவுள் இல்லையே. கடவுள் அருளால ஏதாவது மிராக்கல் நடந்தா நடக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புறேன். கடவுளை நம்புங்க, கைவிட மாட்டாரு. இந்தாங்க. ஹலோ, என்னையா பண்ற? தேவிமா, நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நீங்க காணாம போய் இவ்ளோ நாள் ஆச்சு. உங்களை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க என் பழைய தேவிமாவா இருந்தா எப்படியாவது கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கலாம். ஆனா நீங்க பழைய தேவிமாவே இல்ல. உங்களுக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காதே. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா தாயே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண? பிரச்சனை ஒவ்வொன்னா வந்தா பரவாயில்ல, ஒரே நேரத்துல என் குழந்தைக்கும் ஆபத்து, என் கணவருக்கும் ஆபத்துனா நான் யார போய் பாப்பேன்? எப்படி காப்பாத்துவேன்? மினிஸ்டர் அவர் மகனோட சாவுக்கு ஏன் கணவர் தான் காரணம்னு அவர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. அவர் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி கொலைவெறியோட அலைஞ்சிட்டு இருக்காரு. அதுக்காக எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை தேவிமாவை காணோம். தலையில அடிபட்டதுனால பழசெல்லாம் அவன் மறந்து போயிட்டான். இதெல்லாம குழந்தை தேவி எங்க இருக்கா, எப்படி இருக்கானே தெரியல. நான் கடமையை சரியா செய்யலன்னு என்ன வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல தாயே. குழந்தை நல்லபடியா திரும்ப கிடைக்கணும். கொலை பழியில இருந்து சூர்யா நிரபராதின்னு வெளியில வரணும். இதுக்கெல்லாம் எனக்கு நீதான் துணையா இருக்கணும் தாயே. இவருதான் பொண்ணோட அப்பாவோட முதலாளியா? இவங்க தாலி எடுத்து கொடுத்துதான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமா? ஓம் கமலாயே நமஹ, ஓம் காந்தாயே நமஹ,
ஏன் அப்படி கேக்குறீங்க? ஓம் ஸ்ரீ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கல. ஓம் புத்தியே நமஹ ஓம் அனகாயே நமஹ ஓம் ஹரிவல்லபாயே நமஹ ஓம் அசோகாயே நமஹ அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்தா நல்லாவா இருக்கும். ஓம் லோக சோக விநாசின்யை நமஹ ஓம் தர்ம அது எப்படி நல்லா இருக்கும்? கல்யாணம் பண்றதே வம்ச விருத்தி ஆகுதானே? ஓம் லோக மாத்ரே இவ கையால தாலி எடுத்து கொடுத்தா எப்படி வம்ச விருத்தி ஆகும்? நமஹ ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ ஓம் பத்மாக்ஷே நீ சொல்றது சரிதான். அவங்க கையால தாலி எடுத்து கொடுக்க கூடாது. என்னமோ பண்றாங்க. நமக்கு என்ன? என்னமோ பண்ணட்டும். ஓம் பத்மமுக்யே நமஹ ஓம் அம்மா கையால தாலியை தொட்டு கொடுக்கட்டும். ஓம் மகாலட்சுமி நமஹ இந்தாங்க மாங்கல்யத்தை தொட்டு கொடுங்க. கங்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தொட்டு கொடு வா. போ கங்கா. என்னதான் காசு பணம் இருந்தாலும் படிச்சிருந்தாலும் கொஞ்சமாவது இங்கேதான் தெரிய வேண்டாமா? வாரிசு இல்லாதவங்க தாலி எடுத்து கொடுக்க எப்படிதான் உள்ள வராங்கன்னு தெரியல. கங்கா 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 பாக்க வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, இப்படியே நடந்துப்பீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்க மனசை இப்படி நோக்கடிக்கலாமாங்க? நீ யாருமா எங்க பிரச்சனையில பஞ்சாயத்து பண்ண? நான் பஞ்சாயத்தெல்லாம் பண்ண வரல, நான் உண்மையதான் சொல்றேன். குழந்தை பாக்கியங்கிறது தாலி எடுத்து கொடுக்கறவங்களால வர பிரச்சனை இல்ல, தாலியை எடுத்துக்கிறவங்களோட பிரச்சனை. பஞ்சாயத்து பண்றா. இவங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன உண்மை? என் அப்பத்தாக்கு 7 பசங்க, 15 பேர குழந்தைங்க. அவங்க கையால எனக்கு தாலி எடுத்து கொடுத்தா அவங்கள மாதிரி எனக்கும் குழந்தை பிறக்கும்னு என் கல்யாணத்துல அவங்க தான் தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் குழந்தை இல்ல. அப்ப பிரச்சனை என் அப்பத்தா மேல இல்ல, எனக்கு தான். யாரா இருந்தாலும் அவங்க மனசு பாருங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாருங்க. நல்லவங்களா பார்த்து தாலியை எடுத்து கொடுக்க சொல்லுங்க, மத்தவங்களோட மனசை நோகடிக்காதீங்க. அம்மா நீங்க சொல்றதும் சரிதாம்மா. அம்மா நீங்க வந்து தாலியை தொட்டு கொடுங்கம்மா. நானா? ஆமாம்மா வாங்க. இந்தாங்க எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வேண்டி வாங்கோ. ஓம் ரமாயே நமஹ ஓம் பத்மமாலாதராயே நமஹ ஓம் தேவ்யே நமஹ ஓம் பத்மன்யே நமஹ ஓம் பத்மகந்தின்யே நமஹ. கொடுங்க. இந்தாங்க. அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தேவிஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மாப்ள மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கெட்டிமலம் 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 மாங்கல்யம் தந்துநானே நாமம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி.